எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. எம்ஜிஆர் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என வாழ்ந்து வரும் இதய புரட்சி தலைவி ஆகியோரின் அருளாசியுடன் நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியாரின் ஆசியும் ஆதரவும் பெற்ற நம்மளுடைய நாமக்கல் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஸ்ரீதேவி PS மோகன் அவர்களை ஆதரித்து இரட்டை சிறுதியிலே வாக்குகளை கேட்டு நம்முடைய கழகத்தின் கொள்கை பரப்பு துணை செயலாளரும் 126 படங்களுக்கு மேல் நடித்த உச்ச நட்சத்திர நடிகையான திருமதி கௌதமி அவர்கள் உங்களுடைய இரட்டை சின்னத்திலே வாக்குகளை கேட்டு இதோ உரையாற்றுவார். எல்லாரும் வரவேற்பு கொடுத்துட்டீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. பொறுமையா இருக்கு. போன ஏப்ரல் 14ஆம் தேதி வந்தாங்க 2024. ஏப்ரல் 14 1988ஆம் ஆண்டு அவங்க திரைப்படத்தில் நடிச்ச குரு சிஷியன் படம் ரிலீஸ் ஆச்சு. பொறுமையா போடுங்கப்பா, பொறுமையா போடுங்க. குரு
குருசியன், நம்மூரு பூவாத்தா, தர்மபுரி போன்ற படங்களில் நடித்த அருமை கௌதமி கொள்கை பரப்பு செயலாளர் அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு உற்சாகத்தை இவ்வளவு சந்தோஷமான வரவேற்பு பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்ககிட்ட பேச வந்த விஷயம் ரொம்ப சின்ன விஷயம், ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எல்லாருமே தேர்தலை சந்திக்க போறீங்க. 23ஆம் தேதி நீங்க எல்லாரும் வாக்குச்சாவடிக்கு போய் உங்களுடைய வாக்களிக்க போறீங்க. அந்த வாக்களிக்கிற நேரத்துல அடுத்த 5 ஆண்டு காலம் உங்களுடைய வாழ்க்கையை யாரு வழி நடத்த போறாங்க, உங்களுக்கு எந்த தலைவர் எந்த முதலமைச்சர் உங்களுக்கு ஒரு நல்ல பாதை அமைச்சு கொடுக்க போறாங்க, யார் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கறது நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த முடிவை எடுக்கக்கூடிய அந்த நேரத்துல கடந்த 5 வருஷம் நடந்தது எல்லாமே நீங்க ஞாபகப்படுத்திக்கணும். ஸ்டாலின் அவர்கள் 5 வருஷத்துக்கு முன்னால நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. முதலமைச்சர் அப்படிங்கிற மிகப்பெரிய பொறுப்பை நீங்க அவர்கிட்ட கொடுத்தீங்க. ஆனா என்ன பண்ணார், எப்படி செயல்படுத்தினார் அப்படிங்கிறது இந்த நேரத்துல நீங்க எல்லாருமே சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இது உண்மை. அவங்க எப்படியெல்லாம் மழுப்பி பேசினாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது உண்மை. பச்சிளம் குழந்தைகளுக்கு இன்றைக்கு பாலியல் கொடுமை இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான கொடூரமான உண்மை. விலைவாசி விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்த்தி விட்டிருக்காரு ஸ்டாலின் அவர்கள், இதுவும் உண்மை. இளைஞர்களுக்கும் வேலை தேடும் அனைவருக்கும் இன்று வரைக்கும் ஒரு புது வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்படலை அப்படிங்கிறது உண்மை. இது அனைத்துமே ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியின் சாதனைகள். இதுல மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு விஷயமோ, இல்ல மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு விஷயமோ, இல்ல மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமோ இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு தமிழ்நாட்டை கொண்டு வந்து ஆளாக்கிய அந்த ஆட்சி கூடாது அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் உணர வேண்டிய மிக அவசியமான விஷயம். நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணுமா? நீங்கள் எல்லாரும் உழைக்கிறது கஷ்டப்படுறது உங்க குடும்பங்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான். உங்களுடைய அத்தனை கனவுகளுமே உங்க பிள்ளைகளுக்காக தான் நீங்க பாக்குறீங்க. இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்னு நாளைக்கு என் பிள்ளை நல்லா இருப்பான், இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்னு நாளைக்கு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் நீங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்கு உங்களுடைய பாதுகாப்புக்கு அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு, அதாவது அவர் முதலமைச்சரா பதவி ஏற்கும் போது அவருடைய உறுதிமொழியில இருக்கும், நான் மக்களை பாதுகாப்பேன், மக்களுடைய நலனுக்காக செயல்படுவேன், மக்களுடைய தேவைகளுக்கு நான் உண்மையாவே உழைப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதிகள் எல்லாமே அதுல அடங்கி இருக்கும். ஆனா இன்றைக்கு வேலைவாசி உயர்வு முதற்கொண்டு பாதுகாப்பு இல்லாத நிலை, வேலை வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல், அது மட்டும் இல்லாமல் கடந்த தேர்தலின் போது திமுகவின் தலைவர்கள் மிக முக்கியமா திருமதி கனிமொழி அவர்கள் பல மேடைகள்ல சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த மதுபான கடைகளால தமிழ்நாட்டில் இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. நாங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே முதல் கையெழுத்துல மதுபான கடைகளை அத்தனை டாஸ்மாக் கடைகளையும் நாங்க இழுத்து மூடிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ப வச்சுட்டாங்க. பாவம், நீங்க நம்பிட்டீங்க. ஆனா பொறுப்புக்கு வந்த பிறகு அவங்களுடைய செயல்பாடு நீங்க பாருங்க. அம்மா ஆட்சிக்கு வரும்போது உங்களுக்கு சொன்னாங்க, இந்த மதுபான கடைகள் கண்டிப்பாக மக்களுக்கு எதிரான ஒரு விஷயம். ஆனா ஒரே நேரத்துல என்னால இழுத்து மூட முடியாது, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. படிப்படியா நான் குறைப்பேன், ஒரு சில கட்டுப்பாட்டுகளோட தான் அது செயல்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த கொடுத்த வாக்குறுதி அம்மா நிறைவேற்றினாங்க.
ஆனா கனிமொழி அவர்களும் திமுகவின் மற்ற தலைவர்களும் நாங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே அத்தனை கடைகளும் இழுத்து மூடிடுவோம்னு சொன்னாங்க. மொத்தமாவே போய் இன்னைக்கு முன்னால இருந்த கடைகளை விட ஒரு 4 மடங்கு அதிகமா கடைகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதோட சேர்ந்து போதைப் பொருட்களுடைய விற்பனை, கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களுடைய விற்பனை ஒவ்வொரு இடத்துலயும், ஒவ்வொரு ஊர்லயும், ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் அவ்வளவு சுலபமா எல்லாருக்கும் கிடைக்குது. இளம் தலைமுறைக்கு கை நீட்டுற தூரத்துல அவங்களுக்கு இந்த போதைப் பொருட்கள் கிடைக்குது. அதுக்கு அவங்க அடிமை ஆகுறாங்க. அடிமையாகி அந்த பழக்கத்துக்காக எவ்வளவோ கொடூரமான குற்றங்களை செஞ்சு கேவலமான எவ்வளவு கொடூரமான ஒரு நிலைய ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய தலைமையில நடக்கிற இந்த அரசாங்கம், இந்த ஆட்சி உங்க மக்களிடம் கொண்டு வச்சிருக்காரு. இது எல்லாமே சரி பண்றதுக்கும் மறுபடியும் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் எப்பவுமே மக்களுக்காகவே பாடுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மாவின் ஆட்சி அண்ணன் எடப்பாடியாரின் தலைமையில தமிழ்நாட்டுக்கு திரும்ப வரணும். அப்போதான் அமைதி, வளம், வளர்ச்சி திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு தமிழ் குடும்பத்துக்குள்ள வரும். நாமக்கல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் அவர்கள் எத்தனை சாதனைகள் உங்களுக்காக செஞ்சிருக்காரு, எத்தனை விஷயங்கள் உங்களுக்காக கொண்டு பண்ணியிருக்காரு. அரசு சட்ட கல்லூரி இன்னைக்கு நாமக்கல்ல இருக்குன்னா அது பாஸ்கர் அவர்களால தான். அவர் அண்ணன் எடப்பாடியார்கிட்ட சொல்லி சட்ட கல்லூரி நாமக்கல் மக்களுடைய பயன்பாட்டுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக அவர் இங்க கொண்டு கட்டி கொடுத்தார். அதே போல நவீன தொழில்நுட்ப வசதியோடு அரசு மருத்துவ கல்லூரி உங்களுக்காக கொண்டு இங்க கட்டி கொடுத்திருக்காரு. நம்மளுடைய அதிமுக தலைவர்கள் எவ்வளவு அருமையான முறையில செயல்படுறாங்க, மக்களுக்காக எவ்வளவு உண்மையா பாடுபடுறாங்க அப்படிங்கறது நான் கண்ணால பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்போ உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஸ்ரீதேவி PS மோகன் அவர்கள் ஒரு எளிய குடும்பத்துல பிறந்தவர். இன்றைக்கு அவருடைய சொந்த முயற்சியால, சொந்த உழைப்பால ஒரு நல்ல இடத்துக்கு வளர்ந்து அவர் சம்பாதிச்ச அவருடைய சொந்த பணத்துல இன்றைய வரைக்கும் தனிப்பட்ட முறையில பல கோடிகள் செலவு பண்ணி மக்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செஞ்சிட்டு இருக்காரு. பிள்ளைகளுடைய படிப்பு அவர் பாத்துக்கிறாரு. கோயில்களுக்கு எவ்வளவு சேவைகள் செஞ்சிட்டு இருக்காரு. இதே போல மருத்துவ வசதிகள், மருத்துவ தேவை இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு வரும்போது அவங்களுடைய மருத்துவ தேவைகள் பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சேவை மனப்பான்மை உள்ள மனசு கொண்டவர். அவரும் பாஸ்கர் அவர்களும் நல்ல நண்பர்கள். 2 பேருமே சேர்ந்து சிறப்பான முறையில செயல்பட்டு நாமக்கல்லுடைய எதிர்காலத்தை ஒரு ஒளிமயமான பாதையில கொண்டு போகக்கூடிய ஒரு அருமையான டீம் தான் சொல்லணும். உங்களை கடந்த 5 வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்களும், நீங்க அனுபவிச்ச இந்த துரோகமும் ஏமாற்றமும், ஸ்டாலின் அவர்கள் உங்களிடம் கொண்டு வந்த இந்த அவல நிலைகளும் எல்லாத்தையும் கடந்து வரணும். பாதையில போக நீங்க தான் முடிவெடுக்கணும். உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும். போதைப் பொருட்களுடைய அடிமைத்தனத்துக்கு அவங்க பலி ஆகக்கூடாது. அதுக்காக இல்லை, நீங்க அவங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறது அப்படிங்கிறது அவங்க நல்லா இருக்கிறதுக்காக தான்.